ஹாய் காய்ஸ், நம்ம தமிழாமி ரியாக்ஷன் நட்டு ஷிப்புடன்ல எபிசோட் 30 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவனுக்குள்ள இருக்க நரி கொப்பிச்சிச்சு. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒளிஞ்சது பார்த்து எங்கடா பத்துனுங்கிற இப்போ நேர்லேயே பார்க்க போகிறாங்க. அது இவன் காராவோட மோசமானவன் இப்போ தெரியும். இதை பற்றி தான் மாஸ்டர் ஜிராயா சொல்லி அனுப்புனார் போல இருக்கு. அப்புறம் டக்குன்னு வந்துருக்குல்ல. அவ்வளோ கோவத்தில் காரா மேலே கை வச்சிருந்தான். 19 ஃபாக்ஸோட ஸ்ப்ரெட் க்ளோக். ஐயோ, வெயிடால மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்குது? நெஞ்சு இருக்கும். சும்மா ஒரு அடிக்காங்க எல்லாம் சேர்த்து. இதுதான் அந்த செஞ்சுருக்கியோட சக்தியா? நீதாண்டா பார்க்கணும் பாரு. யாரா அதனாலதான் அவனோட ஒவ்வொரு அடியும் எட்டி மாறி விழுந்தது. ரெண்டாவது பால் க்ளோன்னாலே தாங்க முடியல. இன்னும் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கல போல. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க கக்காஷி. ஏதாவது ஒரு நேரத்துல 9 டைல்ஸோட சக்கரா நருட்டோவோட உடம்ப விட்டு வெளியேறும். அவன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பீஸ்டுக்கு ஏத்த மாதிரி அவன் உருவம் மாறும். நீங்க என்ன சொல்றீங்க? சக்கரா அந்த உருவமா மாறிடுமா? அது கிட்டத்தட்ட ஒரு க்ளோக் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். அப்படின்னா 9 டைல்ஸோட க்ளோக்கா? அது சரி. ஒருவேளை அந்த க்ளோக் வெளியில வந்துருச்சுன்னா நீ கவனமா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு டைல் இருக்கும் போதே தடுக்கிறது தான் நல்லது. அதுக்கு மேல லேட் பண்ணாத. அங்க ரெண்டு வந்துச்சு. லேட் ஆச்சுன்னா ஆபத்து பெருசாயிடும். அவன் கிட்ட போனாலே யாரை பார்த்தாலும் அடிச்சிருவான் பழகுது. அப்பா, 2 டைலுக்கு இப்படி டைலரா கண்ணு பாக்குறியா? அதெல்லாம் அதுக்குள்ள பெருசாயிடுச்சு. பொறுமையா இரு நருட்டோ. சொல்றது காதல விழுமான்னு வேற தெரியல. வாய்ப்பு இல்லை. பாவி ஐயோ, இப்படி மாறிடுவானா? நரி கண்ட்ரோல். ஒருவேளை உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் பாரு. இதை பயன்படுத்தி தான் உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா சக்கராவையும் இதை தடுத்து நிறுத்திடும். இப்படியா? ரொம்ப மாதிரியா பாரா. இன்னும் இவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் ஆயிடுச்சு. பெருசு நார்மல் ஆயிட்டான். எப்படி பெருசு கண்டுபிடிச்சிச்சு?
இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நருட்டோ நான் சொல்றது கேக்குது. உனக்கு ஒண்ணும் இல்லை. மாஸ்டர் ஜீராயா, நீங்க சொன்னது இப்போதான் எனக்கு புரியுது. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுது. யாரோ வந்துகிட்டு இருக்காங்க. காய் டீமா? ஓ இவங்க தான். அம்மா ஆளுங்க. ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சிட்டோம். சாக்குரா, நீங்க வந்ததுல சந்தோஷம்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய அதிர்வலையை பார்த்தேனே. நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்க போன வேலை முடிஞ்சிருச்சுல்ல? ஆமா, இங்க இன்னும் உங்களை சுத்தி பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கே. பிரச்சனை இருக்கதான் செய்யுது. சரி, காரா எங்க? அவனுக்கு என்னாச்சு? இங்கதான் இருக்கானா? இத நம்பவே முடியல. என் நண்பன் சாசுடைய அந்த கிழவியும் ஒரு சின்ன பொண்ணும் ஓ தூக்கிட்டு இவனுக்கு இந்த கவலை. காலத்துக்கும் அழியாத உடல்ல பெருசா பேசிக்கிட்டு இருந்தான். போயும் இவங்க கிட்ட நீ தோத்துருக்கான். மட்டும் போயும் என்னடா? போயுமா? இவனுமே ஒளிஞ்சுக்கா இருக்கான். காரணம் அதுவே அவன் பலவீனமாவும் மாறி இருக்க. சரி போட்டும். போய் ஒளிஞ்சிருக்கியே. நான் ஒருத்தனாவது மிச்சம் இருக்கனே. ஐயோ தம்பி திரும்பலாம் ஆப்பாரு இது அவனுக்கு. ஐயோ செம கவலை. தனியா மாட்டிக்கிட்டான் பங்கு. எங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியா? அதான் விஷயமா? பியாகுகான் லீஃபோட கேக்கே கென்காயா தான் இருக்கணும். இதுவும் ஷேரிங் கன் மாதிரி தான். உன்னோட அந்த கண்ணை பயன்படுத்தி என்ன பின்னாடி வந்து புடிச்சிட்டீங்க. சொல்ல போனா நான் பியாகுகான முதல் தடவையா பாக்குறேன் தெரியுமா? அவட்ட தப்பிக்க முடியாதா? ஷேரிங்கானுக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்க ஆசைதான். ஆனா இப்ப என் உயிரை காப்பாத்திக்க ரொம்ப ஆசையா இருக்கு. நண்பா, நீ இப்ப எதிர்க்கிறது டீம் கைய லீஃப் வில்லேஜோட நம்பர் 1 ஸ்குவாட். எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீ எங்க வந்தாலும் பின்தொடர்ந்தே வருவாங்க. அடி வாங்க தயாராயிரு. இவங்கள்ட்ட கோவப்படுவானே. காயோட டீம் தான். 2 கை இல்லாம ஆனா சமாளிக்கிறான் பாத்தியா? 4 பேர் அட் அ டைம். ஆனா எஸ்கேப் மட்டும்தான் ஆக முடியும். பரவாயில்லையே. பாம்பு மாதிரி போறான் அவன். இருந்தாலும் இந்த டீமை இவ்வளோ அசால்ட்டா சமாளிக்கிறாங்க. தப்பிச்சு ஓட முடியாது போல இருக்கே. இப்ப என்ன பண்ணுவேன்? ஒரு அடி அடிக்க முடியல. ஜி விட்டு கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. ஆமா, எங்க போச்சு அது? எது? கீழே தான் இருக்கு. அது திரும்ப யூஸ் பண்ண முடியுமா? தலையே இல்ல. அவரோட திட்டம் என்னன்னு தெரியாததால கொஞ்சம் கவனமாவே இருங்க. அவன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ற லாங் ரேஞ்ச் ஃபைட்டர். கொஞ்சம் கவனமா இருங்க, புரியுதா? ஐயோ திரும்ப பாம் எடுக்க போறான். ஓ பாரு.
அப்போ அது ஃபுல்லாக பாம்பு எவ்வளோ வேணாலும் இப்போ எடுக்கலாமே. எல்லாத்துக்கும் என்னோட அல்டிமேட் ஆர்ட்டை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அல்டிமேட் ஆட்டா. என்னடா நீயே வெடிகுண்டா மாறுறியா? அவன் சக்கரா மொத்தத்தையும் ஒரு புள்ளியை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான். போச்சுடா, எல்லாரும் உடனே இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போங்க. ஏன் காலையும் அவனே வெடிக்க போறான்? மாதிரிதான். அப்பா, நம்ம தப்பிக்க வாய்ப்பே இல்ல. எவ்வளோ விஷயம் வச்சிருக்கான் பாரு அவன். இத்தினூண்டு கிளியே தான் ஏன் சாப்பிட்டான்? கக்காஷி மட்டும் அசுராம உட்காந்துக்கிறாரு. அப்போ செத்துருவானா? அப்படிதான் நினைக்கிறேன். அவனவனே வெடிச்சுக்கிட்டான். இங்க என்ன நடக்குது? கக்காஷி போட்ட மாதிரில இருக்கு. ஓ, அப்போ கக்காஷி தான் காப்பாத்திருப்பாரு. வேலை செஞ்சிருச்சு. மறுபடியும் எல்லாரும் தப்பிச்சிட்டோம். அது பாம் இந்த பக்கம் வராமல் தடுத்துருக்காரு. அதோட எஃபெக்ட். கக்காஷி சென்சை, உங்களுக்கு என்ன ஆச்சு? மொத்த சக்கரம் காலி போல. எனக்கான போட்டியாச்சு. இத கூட பண்ணலன்னா எப்படி? இல்ல எனக்கு புரியல. எப்படி அதை பண்ணீங்க? வங்கிக்கு ஷேரிங்க. இங்க நடக்க இருந்த எக்ஸ்ப்ளோஷனை வேற ஒரு ஸ்பேஸுக்கு நான் அனுப்பி வச்சுட்டேன். என்ன? வேற இடத்துக்கு அனுப்பிட்டீங்களா? இதுதான் ஷாரிங்கனோட விஷுவல் ஜுட்சு. நீங்க சொல்ற எதுவும் எனக்கு சரியா விளங்கலையே. ஆனா எதிரி கதை முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் தெரியுது. டெலிபோர்ட் பண்ண முடியுது அப்போ. என்ன நீ எதுக்குமே தேவையில்லாம என்கிட்ட கேக்குற? எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இருக்கட்டும். உங்க யாருக்கும் எதுவும் ஆகலல்ல? சாக்குரா ஏதாவது பண்ணு. ம், சாக்குரா இறந்தவங்களுக்கும் பண்றாளா? தெரியலையே. என்னாச்சு சாக்குரா? அவனால முடியல. உயிர் இருக்கான்னு பார்த்துருப்பாங்க எனக்கு.
ஏன் காராவுக்கு மட்டும் ஏன் எப்பவும் இப்படி நடக்கணும்? அவன் உயிர் இந்த மாதிரி பிரிஞ்சதுன்னா அவன் தான் காசிக்காக சாண்ட் வில்லேஜுக்கு இப்போதான் இவன் காசிக்காக ஆனா. கொஞ்சம் அமைதியாயிடு நரட்டோ சுமாக்கி. நீங்க வாய மூடுங்க. எதுவும் பேசாதீங்க. சான் ஷினோபி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து காராவுக்குள்ள இந்த மான்ஸ்டரை அடைக்கலனா அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. காராவுடைய உணர்ச்சிகளை பத்தி யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? அவன்கிட்ட மனசு விட்டு பேசிருக்கீங்களா? யாருமே கண்டுக்கல. நரட்டோ கிடைச்சது கூட உனக்கு கிடைக்கும். எனக்கு கூப்பிடுறதுக்கு உங்க எல்லாருக்கும் உரிமையை யாரு கொடுத்தது? ஒருத்தருடைய வருங்காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் யாரு? கரெக்டான கேள்விதான். சாஸ்கேவை என்னால காப்பாத்த முடியல. இப்போ காராவையும் நான் காப்பாத்த தவறிட்டேன். 3 வருஷம் ஆச்சு. கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தேன். ஆனா எதையும் என்னால மாத்த முடியல. ஐயோ, வாய் விட்டு இப்பதான் இப்படி அழுகுறான்ல அவன். பாட்டி போகுது. நினைச்சேன் கெஸ் பண்ண மாதிரி தான் நடக்குது. பாட்டின்சியோ அந்த ஜூட்ஸு அவங்க அந்த முடிவோட தான் வந்திருக்காங்க. பாட்டின்சியோ இதுதானே தெரிஞ்ச பார்க்கறது கஷ்டம் தான். இது யாருக்கும் எதுவும் புரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எபிசோடு வந்து எப்படிங்க சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபயராக ஆரம்பித்து சென்டிமெண்ட்டாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நருட்டோது அந்த நரி முன்ன நம்ம சாஸ்கே ஃபைட் அப்போ பார்த்ததை விட இப்போ இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சும்மா இப்படி தொட்டாம் பண்ணுறதுக்கே எங்கள் காடே எல்லாமே அழிஞ்சிடும் போல இருக்குது. அப்படி இருந்தது. ஒன் டைல் தானாலே கஷ்டம்னு பெருசு சொல்லிச்சுங்க. 2 டைலே வந்துச்சு. பட் அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பெருசு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கு ஏற்கனவே. எப்படி அது பண்ணுச்சுன்னு இல்லை, வேறு லெவல். அதையும் கண்ட்ரோல் பண்ண ஒரு சீட்டு மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கும் அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடலான்ற மாதிரி தான். ஆனால் கண்ட்ரோல் வந்து இன்னொருத்தவங்க கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. அவனுக்கு அந்த கண்ட்ரோல் வந்தால் தான் சேஃப் எல்லாருக்குமே. அது எப்போ கற்றுக்க போகிறான்றது தெரியல. ஆனால் வளர வளர அந்த டைலோட பவரும் வளருது. அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப இதாக வந்துட்டு இருக்கு. அப்போ அவன் இருந்த கோவத்துக்கு அது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற அவன் கோவத்துக்கு அதுவும் காரவாக இறந்துட்டான்றப்போ அவனால் அது தாங்கிக்க முடியல. ஸோ அந்த வெறியும் கோவமாக உள்ளே இருக்கிறனால அது கொப்பளிச்சு வெளியே வருது. அது டேக் ஓவர் எடுத்துக்கிற மாதிரி தான். அப்போ நடந்த அதே விஷயம்தான். நரி ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. கக்காஷி கூட அவனுக்கு தெரியல. அதெல்லாம் ஷாக் ஆகிட்டு கக்காஷே போய் அடிக்கிறா யாருன்னு தெரியாதுன்னா எவ்வளோ டேஞ்சர் அது. ஸோ அவர் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணார். எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டாரு. பட் வந்து இப்பயும் கக்காஷி தான் திரும்ப அவன் பிளாஸ்ட் பண்ணுறப்போ திரும்ப கக்காஷி தான் வந்து டெலிபோர்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது அந்த மகிகுஷாங்க. அதனால தான் அவரும் வீக் ஆகிட்டார் சுத்தமாக. ஆனால் நாங்கள் கெஸ் பண்ண போன எபிசோட்லேயே பாட்டி தான் ஏதோ பண்ண போகுது அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நடக்குது.
காரா வந்துருவான்றது ஒரு சந்தோஷம் தான், பாட்டி போயிடுமே அப்படின்னு ஒரு வருத்தமும் இருக்கு. இல்லை யாருக்கு வருத்தப்படுறதுன்னு தெரியல. அது மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. இல்லை நரோட்டோ வேற அழுது ரொம்ப சென்டிமெண்ட் ஆகிட்டு அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் அவ்வளோ மீனிங் இருக்கு. அது கேட்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது இப்போ பார்க்கணும், நருட்டோ அதுலேருந்து பாட்டியை தூண்டி விட்டானோ இல்லை, பாட்டி அந்த முடிவோட தான் வந்துச்சு. அது என்னுடைய கடமை இருக்குன்னு சொல்லிட்டு தான். ஸோ பாட்டியோட முடிவு தான் அது. பட் வந்து பாட்டி நல்ல பாட்டியாக இருக்கு, அது போயிடணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. கஷ்டத்தில் இருக்குது கொஞ்சமாவது. இப்போ தான் எல்லாம் ஒரு இவங்கெல்லாம் நல்ல நல்ல மனுஷங்கள்லாம் கிடச்சிருக்காங்க. அது பார்த்துட்டு அப்படியே போகிறது நல்லா இல்லை. ஆனால் பாட்டிக்கு நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. சாக்குராக்கு மட்டும்தான் தெரியுமா. ஸோ அவள் இதுதான் அடுத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு பார்க்குறதே ஒரு ரொம்ப கஷ்டங்க. அது நருட்டோக்கு சுத்தமாக புரியாது இப்போ என்ன நடக்குதுன்றது. அது சாக்குரா சொல்லி தான் தெரியும். அவன் இதுக்கும் பயங்கரமாக சென்டிமெண்ட் ஆகிடுவான் பாட்டின்ட்டு. என்ன சொல்கிறேனே தெரியலைங்க. இது ஒரு உயிர் போகுது, ஒரு பாசிட்டிவாக முடியும் நான் நினச்சேன். அவங்க மருந்து இப்போ கூட பாருங்கள், நான் சாண்ட்விலேஜே எதிர்பார்த்துருந்தேங்கிற கடைசி வரைக்கும் வரல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாட்டியே செத்து போஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க போலகுது இவங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. நான் நம்பிட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அவங்க ஒரு அட்லீஸ்ட் அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ இவங்க காராவை காப்பாற்றிட்டு பாட்டி இது வரப்போ ஏதாவது ஒன்று நடந்துடாத ஒரு பாசிட்டிவாக நினைக்கிறேன். நம்மளை அள வைக்க தான் பார்ப்பாங்கன்னா என்ன சொல்கிறது. அது நரோட்டோவே சொன்னான்ல, சாண்ட்விச் யாராவது ஒருத்தர் அவனை கவனிச்சிருந்தா பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, எல்லாரும் அவனை விட்டுட்டீங்கன்றது மாதிரி இருக்குது. அது அவனுக்குள்ளே இருக்கிறதா. அது எங்களோட லைஃப்பை முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அவனுக்குள்ளேயே அதே தான். எங்களை கேட்கல, எங்கள்கிட்ட பர்மிஷன் கொடுக்கல, நீங்களாம் எங்களுக்குள்ளே புகுத்தி வச்சுட்டீங்க, அதுக்காக நாங்கள் சுமந்துட்டு எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கிட்டு ஒதுங்கி வாழ வேண்டியதாக இருக்குது. எங்கள் லைஃப்பை நீங்கள் பண்ணீங்க இப்படி அப்படின்றது அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆதங்கம். அது மொத்தத்தையும் நீ கொட்டிட்டான். ஸோ அந்த வழி தான் அது. அது பாட்டிக்கும் புரிஞ்சது. பட் என்ன சொல்கிறது, இதுக்கு யார் காரணம்னே தெரியல. இதெல்லாம் அவங்களுக்குள்ளே புகுத்தி இப்படி வைக்கணும், இது ஒரு பவர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பண்ணுறது. யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களை ஊர் விட்டு ஒதுக்கி வைக்கிறதுன்றது என்னது? அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த முன்னோர்கள் தான். முன்னாடி இருந்தவங்க நடந்துக்கிட்ட விதம் தான் அந்த ஃப்யூச்சர் தலைமுறை வரைக்கும் பாதிக்குது. அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு போனாங்களோ வேற தெரியல. இப்போ பெருசு கண்டுபிடிச்சிச்சுல, அது வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்திலே ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் போயிடுது. அது வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிடலாம்ப்பா, இவங்க சாதாரண இதுதான் அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாமே இதுக்கு முன்னாடி. அதெல்லாம் ஏன் பண்ண தவறுனாங்க? யாருமே இல்லை அந்த மாதிரி. அதான் தெரியுது எந்த லட்சணத்தில் இருக்காங்க சாண்ட் வில்லேஜ்லேருந்து. நல்ல வேலை இங்கே ஜிராயா ஹொக்காகி எல்லாம் கிஃப்டடாக இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அங்கே அந்த மாதிரி யாருமே இல்லை. அப்போ அவன் நிலமை பாருங்கள், கஷ்டம் இல்லை. இல்லை எனக்கு என்னென்னா, இப்போது ஒக்காகிட்டேருந்து ஸ்டூடெண்ட்டாக வந்தவங்க தான் ஜிராயா இவங்கெல்லாம். இவங்களாலேயே இதெல்லாம் பண்ண முடியுதுன்னா ஒக்காகே வந்து அவங்கெல்லாம் ஏன் அதெல்லாம் கண்டுபிடிக்கல? ஒரு ஜிஞ்சுரிக்கு உருவாக்கும் போதே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் உருவாக்கியிருந்தா இவ்வளோ லெவலுக்கு அவங்க லைஃப் பாதிச்சிருக்காதுன்றது. இப்போ இங்கே வந்து ஹொக்காகிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஜிராயா இருக்காங்க. அது கற்றுக்கிட்டு ஒரு பர்சன் இங்கே இருக்காங்கல்ல. ஆனால் சாண்ட் வில்லேஜில் அப்போ யாருமே இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க. இப்போ காரா மட்டும்தான் இருக்கான்னும் போது என்ன பண்ணுறது? நான் சொல்கிறது இங்கே லீஃப் வில்லேஜ்லேயே சொல்கிறேன். இப்போ அவரே தேர்ட் ஒர்க்காகவே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. புக்கு தெரப்பியே இல்லை ஃபோர்த் ஒர்க்காக தான் அது பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அவர் இந்த மாதிரி அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒன்று பண்ணிவிட்டு முன்னேற்பாடாக இதை பண்ணியிருந்துருக்கலாம். எல்லோரும் வந்து அந்த பவர் ஒன்று யூஸ் ஆகும்ன்ட்டு டக்குன்னு ஒன்று பண்ணி வச்சிடறாங்க. பட் அது கண்ட்ரோல் இல்லைனா அவள் லைஃப் பாதிக்குமேன்றதை யோசிக்கலையான்னு தெரில. அதனால் டெய்டாரெல்லாம் செம்ம ஃபன் பண்ணான். அவன் எந்த இதில் வந்து அவன் சாஸ்திரியை திட்டுறானே எனக்கு புரியலங்க. இவனே ஒளிஞ்சு நின்றுக்கிட்டேன். அது ஒளிஞ்சது இல்லாமல் அந்த ஒளிஞ்சிட்டு வெளியே வர்ற அந்த போஸ் இருக்கே, அவன் கையில் எப்படி வருவான், பின்ன கால் யூஸ் பண்ணி அப்படிதான் வருவான். அவன் என்னன்னா பதற்குள்ள வந்துட்டு வீரவசனம் பேசினான் பார்த்தீங்களா, அதுதான் பயங்கர சிரிப்பாயிடுச்சு. ஆமாம், நான் மறந்துட்டேன். என்னடா ஆமாம்ல கையில் நல்லா அப்படி வந்திருக்கான். ஆனால் செம்ம காமெடியாக இருந்தது பார்க்கும்போது. ஆனாலுங்க 2 கை இல்லைனாலும் 4 பேர். இது அது காய் டீம்லாம் வந்து அவ்வளோ அசால்ட்டாக சமாளிக்கிறது பெரிய விஷயம். 2 கை இல்லாமல் அவங்கள சமாளிச்சுட்டு அவனே செல்ஃபாக வெடிக்க வச்சுட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் அவன். ஸோ அவனும் என்ன சொல்கிறது, விட்டு கொடுக்காமல் இருந்ததான் நான் இப்படி தாண்டா அப்படின்ற மாதிரி தான் முடிவும் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அவன் செத்த மாதிரிலாம் ஃபீலே ஆகலை. ஏன்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்போது யாராவது அவன் உயிரை மாச்சுப்பாங்களா? அதனால எனக்கு அது ஆமாம், அவன் க்ளே வச்சு அவன் க்ளோன் தான் இப்போ உருவாக்கி தான் நருட்டோ ஏமாத்துறான். ஸோ இது கூட அந்த மாதிரி இருக்கலாம், க்ளோனாக கூட இருக்கலாம். வேற எங்கன்னா நின்றுட்டு இது பண்ணி கூட இருந்திருக்கலாம். அவன் நம்ப முடியாது அவனை. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.